வணக்கம். 30 days மீல் பிளான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு வழியாக நம்ம கடைசி நாளோட ரெசிபீஸ்க்கு வந்தாச்சு. ஸோ மார்னிங் நான் புல்லட் ப்ரூஃப் காஃபி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான இது ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு நான் சொல்லணுன்றதுனால நான் இதை எடுத்திருக்கேன். நம்மளால் சமைக்க முடியாத நாளில் அவசரமாக கிளம்புறப்போ இதை மட்டும் குடிச்சிட்டு போனோன்னா மதியம் சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு நல்லாவே பசி தாங்கும். ஸோ இது ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் உங்களுக்கு பெரிய நியூட்ரிஷன் கிடைக்காது, ஃபேட் கண்டென்ட் நிறையா கிடைக்குது. ஒன்றுமே சாப்பிடாததுக்கு ஏதோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. பட் இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாலிட் ஃபுட் நம்ம சாப்பிடணும். லைக் ப்ரோட்டீனு ஃபேட் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிடணும். ஸோ இதை ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி எப்படி பண்ணுறது அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இது செட் ஆகுமா ஆகாதான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங் வெறும் புல்லட் ப்ரூஃப் காஃபி, ஏதாவது நட்ஸ் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட்ஸ் இல்லைனா மெக்காடமி நட்ஸ், எனி நட்ஸ் இல்லைனா ஒரு 2-3 ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மதியானத்துக்கு சிக்கன் பிரெஸ்ட் கீரையை வச்சு ஒரு சாஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது. சிக்கன் பிரெஸ்ட் கீரல் போட்டுக்கோங்க. வெறும் ஆலிவ் ஆயிலு, சால்ட்டு, பெப்பரு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இல்லைனா பார்ஸ்லி லீவ்ஸ் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு அதை தேங்காய் எண்ணெயோ இல்லைனா பட்டர்லேயோ இந்த மாதிரி பேனில் குக் பண்ணிவிடுங்க. அந்த சாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கீரை, பட்டரு, 2 பல்லு பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் குக் பண்ணோம்ல அதே பேன்லேயே பட்டரில் இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் வதக்கிடுங்க. இது வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து அந்த கீரையும் வதக்கிட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். கீரை வெந்ததுக்கு அப்புறமா நான் அதில் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அந்த சாஸ் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். இதில் ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்க்கலாம், கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணி போடலாம். நம்ம நார்மலாக ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான். தேங்காய் பால் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பிரெஸ்ட் மேலே இந்த சாஸ் போட்டுருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். கீரை அந்த ஒயிட் சாஸு அது அந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மதியானத்துக்கு நம்ம சிக்கன் பிரெஸ்ட் கிரில் பண்ணிவிட்டு கீரையில் ஒரு ஒயிட் சாஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நைட்டுக்கு ஒரு சூப் செய்ய போகிறோம், சிக்கன் சூப்பு. அது லெமன் கொரியாண்டர் அந்த ஃப்ளேவர் போட்டு. இதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு தேவையானது சிக்கன் பிரெஸ்ட், போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். அது ஏன்றது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி மிளகும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2-3 துண்டு இஞ்சி, கொத்தமல்லி நல்லா நிறையா எடுத்துக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள். நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. ஸோ நமக்கு சீக்கிரம் வேலை முடியும்ல. கொதிக்கிற தண்ணியில் இப்போ நான் தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். சிக்கனை மட்டும் கொஞ்சம் 2-3 ஸ்லிட்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விடுங்க. குக்கர் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு இந்த மிச்ச ஸ்டாக் இருக்கு இல்லையா, இதை வடிகட்டிக்குவோம். எனக்கு அந்த கொத்தமல்லியில் இருக்க ஃப்ளேவர் எல்லாம் அந்த ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அதை மட்டும் வடிகட்டிட்டோம்னா போதும். ஸோ சிக்கன் தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த வடிகட்டின ஸ்டாக் தனியாக இருக்குது. இந்த வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சிக்கன் பிரெஸ்ட், அதை அப்படி 2 ஃபோக் வச்சு அதை நல்லா அப்படி புல் பண்ணி விட்டுருங்க. புல்டு சிக்கன் சொல்லுவாங்க இல்லையா, பிச்சு போடுறது தான். ஸோ பிரெஸ்ட்டில் தான் அந்த நீளமாக இருக்கிற அந்த டெக்ஸ்சர் வரும். அதனால தான் நான் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்தேன். நீங்கள் சிக்கன் தைஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் வராது. உங்களுக்கு சூப் சாப்பிடும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை தவிர கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரொக்கோலி எடுத்து வெந்நீரில் போட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோஸ் 1-2 கட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை, நம்ம கடைசியாக எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் கேரட்டு, க்ரீன் ஆனியன்ஸு, ஒரு 2 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் அதே பேன்லேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. தேவையான உப்பையும் சேர்த்து வதக்குங்க. காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டாக் சேர்த்து கொதிக்க வைங்க. இப்போ காயும் நல்லா வெந்திருக்கும். இந்த சிக்கன் ஸ்டாக்லேயும் அது நல்லா வெந்து அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். இப்போ நான் புல் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் நம்ம எக் ஒயிட்டு தனியாக
பிரித்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, ஏன்னா ஊற்றின உடனே அது அப்படி கட்டி ஆகிடும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே திரியாக அது ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் தூளும் சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் அதில் புழிஞ்சு சர்வ் பண்ணுங்கள். ஒரு செம்மையான சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது லஞ்சுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி 3 ரெசிபிஸ் பார்த்தோம். இன்னையோட நம்ம 30 days மீல் பிளான் வெற்றிகரமாக முடிஞ்சுது.